அரசியல் ஆளுமை அப்படின்றது இல்லையா, ஆளுமையினுடைய அத்தாட்சி தான் பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி. இவங்கெல்லாம் அரசியல் ஆளுமை, அவங்களுக்கு தெரியும் ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறாங்க. எம்ஜிஆருக்கு தெரியாது. நிறைய பேர் கோச்சிக்குவாங்க, எம்ஜிஆருக்கு தெரியாது. பாத்தீங்களா பத்திரிகையாளர் ஐயநாதன் ஐயா என்ன சொல்றாருன்னு, அரசியல் ஆளுமை என்பது எம்ஜிஆருக்கு தெரியாது என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் என்று பார்ப்போம். 1975 பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சியை அறிவித்துவிட்டு மாநில கட்சிகள்லாம் ரத்து செய்யப்படும் என்று அரசாணை வெளியிட்டார். இதனை தொடர்ந்து எம்ஜிஆர் உடனே போயிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் மாற்றியதோடு அல்லாமல் இந்திரா காந்தி அம்மையாரை சந்திச்சு எமர்ஜென்சிக்கு என்னுடைய முழு ஆதரவும் வழங்கப்படும் என்று கடிதம் கொடுத்தாரு. அவர்தான் எம்ஜிஆர். ஆனால் அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர்கிட்ட வந்துட்டு, நீங்க எமர்ஜென்சியை ஆதரிக்கலனாலும் பரவாயில்ல, எதிர்க்காம இருந்த போதும் உங்க ஆட்சி நீடிக்கும் என்று பேச்சுவார்த்தை பண்ணாங்க. கலைஞர் என்ன பண்ணாருனாக்க, ஜனநாயகத்தை காப்பாற்றப்படுவதற்காக என் ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் எமர்ஜென்சியை எதிர்த்தே தீர்வேன் என்று சொன்னாரு. அதனால ஆட்சியும் இழந்தாங்க. ஆட்சியோட இழந்தது மட்டும் இல்லாம அன்றைய முன்னணி தலைவர்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க. ஏன், கலைஞரோட மகனாக இருந்த இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களையும் கைது செஞ்சு அவரை லத்தியாலையும் பூட்ஸ்காலாலையும் அடிச்சு ரத்த காயம் வர அடிச்சு அவர் உயிர் போகும் நிலையில சிட்டி பாபு அவர்கள் குறுக்க பூந்து அந்த அடியை வாங்கி அவர் உயிரையே இழந்தாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஜனநாயகத்தை காப்பாற்றியவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். ₹1 குறைக்க சொல்லி, மின்சார கட்டணம் ₹1 குறைக்க சொல்லி விவசாயிகள் போராடிட்டு இருக்கும்போது போலீஸை வச்சு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தவர் தான் எம்ஜிஆர். அதனால ஏராளமானவருக்கு இறந்து போனாங்க. அப்ப பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, இந்த மாதிரி இத்தனை பேர் இறந்துட்டாங்களே என்று. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, போலீஸ் கையில் இருக்கிற துப்பாக்கி என்ன காக்கை குருவிகளை சுடுவதற்காக இருக்கு என்று சொன்னவர் தான் எம்ஜிஆர். அதே பிறகு ஆட்சிக்கு வந்த கலைஞர் அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு மோட்டாரோட கூடிய இலவச மின்சார திட்டம் அறிவிச்சவர் தான் கலைஞர். சமூக நீதிக்காக போராடிய வன்னிய சமூக மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 23 பேரை சுட்டு கொண்டவர் தான் எம்ஜிஆர். பிறகு ஆட்சிக்கு வந்த கலைஞர் அவர்கள் அந்த 23 பேருக்கும் சமூக நீதி போராளி என்று அறிவித்ததோடு இல்லாமல் அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டியதோடு அல்லாமல் அந்த குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கி அவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீமும் அறிவிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்கீம் கொடுத்துட்டு இருக்கிறது தான் கலைஞர் அவர்கள். 1979 பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பெறுவதற்காக 9,000 ரூபாய் பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டுட்டு வந்தாரு. 9,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு என்று கொண்டுட்டு வந்தாரு. அதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் அறிவிச்சு கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கும்போது பெரியார் நூற்றாண்டுல போய் பேசினவரு, உயர் சாதியினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று விரைவில் ஆணை வெளியிடப்படும் என்று பேசினாரு. பேசிட்டு இதையும் கண்டிச்சு திமுக காரங்க பொதுக்கூட்டங்கள் போராட்டம் நடத்துறதுக்கு உங்களுக்கு வசதியே போயிடுச்சு என்று அந்த நக்கல் அடிச்சாரு திமுகவை பார்த்து. உடனே கலைஞர் அவர்கள் இதை கண்டிச்சு சட்ட எரிப்பு போராட்டம் நடத்திய அந்த சாம்பலை எடுத்து தலைமைச் செயலகத்துக்கு நாங்கள் அனுப்புவோம் என்று அறிக்கை விட்டாரு. அதை உடனே அந்த சாம்பலை நாங்கள் குரோம்டன் செடிக்கு உரமாக போடுவோம் என்று அறிவித்தார் நாவலர். இதை கண்டிச்சு தமிழ்நாடு முழுசும் போராட்டம் நடந்தது. சட்ட போராட்டத்தையும் நடத்தினார் கலைஞர். அந்த சட்ட போராட்டத்துல நடத்தும் போது அப்போ பொருளாதார இடஒதுக்கீடு செல்லும் என்று 2 நீதிபதிகள் கொண்டாட அமர்வு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்த தீர்ப்பு வழங்கிது. இதை கண்டிச்சு கலைஞர் மக்கள் மன்றத்துல அந்த போராட்டத்தை மக்கள் மன்றத்துல வச்சாரு. அப்போ தேர்தல் நேரம் 1980 பார்லிமெண்ட் தேர்தல் கலைஞருக்கு கை கொடுத்தது. அப்போ திமுக கூட்டணி கட்சிகள் 39 இடத்துல 37 இடங்களை திமுக கைப்பற்றியது. எம்ஜிஆர் அவர்கள் வெறும் 2 இடங்கள் மட்டும் கைப்பற்றி மக்கள் செல்வாக்கை இழந்த முதல்வராக அன்னைக்கு நின்னாரு. இதனாலதான் எம்ஜிஆர் அவர்கள் நிர்வாக திறமையற்றவர் என்று ஐயநாதன் அவர்கள் சொல்றார்.